அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்ட ஒரு கேள்விக்கான பதில். அதாவது கவர்மெண்ட் ஜாப் யாருக்கு கிடைக்கும்? இப்போ நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறது சிறப்பு, எந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தா உறுதியா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் ஜாப் எப்ப கிடைக்கும், ஜாதகத்துல அமைப்புகள்லாம் இருக்கு ஆனா எந்த ஏஜ்ல கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவை இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கவர்மெண்ட் ஜாப் அந்த அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. அது தவறு கிடையாது. ஒன்ஸ் அந்த எக்ஸாமை கிராக் பண்ணிட்டோம்னாக்கா லைஃப் டைம் செட்டில்மெண்ட், ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் 60 வயது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம அப்படியே ஸ்மூத்தா நகர்த்திட்டு போயிடலாம் லைஃப். அதனாலேயே மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா கவர்மெண்ட் ஜாபை சூஸ் பண்றாங்க. அதுலயும் இன்னும் சிலர் ஜாதக ரீதியா வலிமையா இருக்கக்கூடியவங்க போனா கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும்னு ஒரு குறிக்கோளோட வாழ்க்கை லட்சியத்தோட டிராவல் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு நான் போனா அதிகாரமான பதவிக்கு தான் போவேன் அப்படின்னு ஒரு சிலர் லட்சியத்தோட டிராவல் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் நான் போனா யூனிஃபார்ம்டு சர்வீஸ்ல தான் போவேன், போலீஸா தான் போவேன், ராணுவத்துக்கு தான் போவேன், ஏர்ஃபோர்ஸுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய ஜாதக அமைப்புகளின் படி அவர்களுடைய எண்ணங்களும் அவர்களுடைய அந்த இலக்குகளும் டிஃப்ரெண்டா இருக்கும். மோஸ்ட்லி நிறைய பேரை பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் டிராவல் பண்றாங்க. இப்போ இந்த பதிவுல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஜாபுக்குள்ள போறதுக்கான ஒரு பாக்கியம் இருக்கா, அப்படி இருக்குன்னா அது எந்த ஏஜ்ல அது ஆக்டிவேட் ஆகும், எந்த ஏஜ்ல உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கறத அந்த பதிவுல நம்ம டீடெயிலா கிளியரா ஒரு சில விதிகளை விலக்கி நான் உங்களுக்கு சொல்றேன். பதிவை பொறுமையா பாருங்க, முழுமையா பாருங்க. இதுல ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். இப்ப சொல்ற விதிகள்ல எல்லாமே இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு மினிமம் ஆஃப் லெவல்ல நீங்க கிராஸ் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். இப்போ அந்த விதிகளை நம்ம டீடெயிலா பார்க்கலாம். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். மேலும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வீடியோட எண்டிங்ல உங்களுக்கு நிறைய கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்கேன். பதிவை முழுமையா பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி பர்சனல் கன்சல்டேஷனுக்கான ஒரு சின்ன விவரம் வீடியோட எண்டிங்ல நான் கொடுத்திருக்கேன். சோ பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. பதிவை முழுமையா பார்க்கலாம். இப்போ பொதுவாக கவர்மெண்ட் ஜாப்னு எடுத்துட்டோம்னாக்கா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம எடுத்துக்கும் போது குரூப் 4, குரூப் 2, குரூப் 1, அப்புறம் பிசி எக்ஸாம் இருக்கு, எஸ்ஐ எக்ஸாம் வருது. இப்படி நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு கேடர்ல எக்ஸாம்ஸ் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பேங்கிங் செக்டர்னு தனியா இருக்கு, அது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஸ்டேட் லெவல் எக்ஸாம் நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி சென்ட்ரல் லெவல்ல எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி இது சம்பந்தமான எக்ஸாம்ஸ் எல்லாம் சென்ட்ரல் லெவல்ல நடந்துட்டு இருக்கு. இப்போ உங்களுடைய ஜாதகத்துல ஸ்டேட் லெவல்ல அச்சீவ் பண்றதுக்கான பாகியம் இருக்கா, சென்ட்ரல் லெவல்ல அச்சீவ் பண்றதுக்கான பாகியம் இருக்கா அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா சில பேருக்கு ஸ்டேட் லெவல்ல தான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு சென்ட்ரல்ல இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தோம்னாக்கா யாருக்கு பாக்கியம் இருக்கோ அவங்களால மட்டும்தான் உள்ள போக முடியும். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம நிறைய பேரை பார்த்திருப்போம், நல்ல நாலேஜ் இருக்கும், நமக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாங்க, ஆனா அவங்க உள்ள போயிருக்க மாட்டாங்க. காரணம் அவங்களுடைய ஜாதகத்துல கொடுப்பினைகள் சரியாக இருக்காது, தசா புக்தி ஆர்டரா அழகா கரெக்டா வந்திருக்காது. அவங்களுக்கு அந்த எண்ணம் இருந்திருக்கும், அந்த முயற்சிகளை செஞ்சிருப்பாங்க, ஆனா உள்ள போயிருக்க முடியாது. அதோடைய விரக்தி மற்றவர்களை நம்ம கைட் பண்ணி அவங்களை எப்படியாச்சும் நம்ம உள்ள அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள வந்திருப்பாங்க. சில பேருக்கு நம்ம பார்க்கும்போது நாலேஜ் அந்த அளவுக்கு இருக்காது, எப்படி கிளியர் பண்ணனே தெரியலங்க, ஆனா கிளியர் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும். நாலேஜ் அந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்காது, டோட்டலா ஜீரோன்னு சொல்லல, 100% இருக்காது, ஆனா 50% வச்சிருப்பாங்க. அதை வச்சு அழகா கிளியர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அது அந்த ஜாதகத்துடைய குடுப்பினை. அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம வாங்கி பார்க்கும்போது அந்த தசா புக்தி அந்தரம் அதெல்லாம் கரெக்டா அழகா இருக்கும், வரிசையா இருக்கும். அது நம்முடைய கொடுப்பினை அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இருக்கிற போட்டி உலகத்துல நம்ம கடுமையா உழைக்க வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கும். ஏன்னா சாதாரணமா ஒரு குரூப் 4 எக்ஸாமுக்கே நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20 லட்சம் அப்ளிகேஷன்ஸ் வருது. அதே மாதிரி குரூப் 1, குரூப் 2 அதெல்லாம் இப்ப பீக்குக்கு போயிட்டு இருக்கு. யூபிஎஸ்சியும் இப்ப இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, எஸ்எஸ்சியும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, பேங்கிங்க்கு சொல்லவே வேணாம். அதே மாதிரி கோர்ட் எக்ஸாம் அதுவும் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு. இந்த சோசியல் மீடியா ரன் ஆனதுக்கு அப்புறத்துல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில நல்ல ஒரு பிரைட், நல்ல ஒரு தெளிவு, இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடா நிறைய அவேர்னஸ் வந்துடுச்சு. அதனால போட்டிகள் அதிகரிச்சுட்டு இந்த போட்டி உலகத்துல நாமளும் ஒருத்தரா ட்ரை பண்றோம். அது சக்சஸ் ஆகுமா அப்படிங்கறத இந்த ஜாதகத்தின் வலிமையை பொறுத்து நம்ம அதை முடிவு பண்ணணும். ஏன்னா போட்டிகள் அதிகம், வேகன்சிஸ் ரொம்ப கம்மி, 10:1% இப்படிதான் நம்ம ரேஷியோலாம் இருக்கு. 20 லட்சத்துல வெறும் 5000 போஸ்டிங், 2000 போஸ்டிங் இப்படிதான் எடுக்கிறாங்க. அப்போ நம்ம எந்த அளவுக்கு உழைக்கணும், எந்த அளவுக்கு நம்மளுடைய ஜாதகத்துல வலிமை இருக்கணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, கம் டு த பாயிண்ட். இப்போ நம்ம எந்த அமைப்பு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்ல அமைப்பு, கவர்மெண்ட் ஜாப்ல அவங்க டெஃபினட்டா போயிடுவாங்க அப்படிங்கறத நம்ம டீடெயிலா பார்க்கலாம்.
முதலாவதா லக்னம், லக்னாதிபதி ரொம்ப நல்ல நிலையில இருக்கணும், சுபத்துவ நிலையில இருக்கணும். லக்னம் லக்னாதிபதி எந்த பாவகிரகத்துடைய பார்வையிலேயோ எந்த பாவகிரகத்துடைய இணைவுலயோ இருக்கக்கூடாது. அப்படி அந்த இணைவுல இருந்துச்சுன்னா அது முயற்சி தடையை குறிக்குதுன்னு அர்த்தம். உடைய லக்னம் லக்னாதிபதி வீக்கா இருக்குனாலே நீங்க வந்து ஒரு விஷயத்துல கான்ஸ்டன்டா உங்களால போக்கஸ் பண்ண முடியாது, தெளிவா படிக்க முடியாது, தெளிவா போக்கஸ்டா உங்களால நகர முடியாது. லக்னம் லக்னாதிபதி வீக் ஆயிட்டாலே ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு விஷயத்துல போக்கஸ் பண்றோம்னா டக்குன்னு நம்முடைய மைண்ட் செட் மாறிடும். டக்குன்னு வேற ஒரு விஷயத்துல போக்கஸ் பண்ணிட்டு இருப்போம். பாதியோட அந்த முயற்சியை பாதியோட விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு ஜம்ப் ஆயிடுவோம். அது லக்னம் லக்னாதிபதி சுபத்துவம் இல்லாத நிலையில இது ஏற்படும். இதுவே லக்னம் லக்னாதிபதி சுபத்துவமா இருந்துச்சுன்னா குறிக்கோள் ஒரு விஷயத்தை பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது பிக்ஸ் பண்ணதுதான். உலகமே அழிஞ்சாலும் சரி நான் இதை அடைஞ்சே தீர்வேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபயர் மைண்ட் செட் இருக்கும். எவ்வளவு தோல்வியை பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனா நான் அதை அடைஞ்சே தீர்வேன் அப்படிங்கிற கிளியர் விஷன், அந்த ஒரு கிளியர் மைண்ட் செட் அது உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி வலுத்தா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது லக்னம் லக்னாதிபதி. இந்த லக்னம் லக்னாதிபதி இந்த லக்னாதிபதி எங்க போய் போஷன் எடுத்திருக்காருன்னு முதல்ல பார்க்கணும். லக்னாதிபதி 1 5 9 1 4 7 10 இந்த இடங்கள்ல சுபத்துவ நிலையில இருக்கும் பட்சத்துல லக்னாதிபதி சிறப்பாக இருக்காருன்னு அர்த்தம். அதே மாதிரி லக்னத்துல 6 8 இந்த மறைவு ஸ்தானாதிபதி அமராம இருக்கணும். குறிப்பா அஷ்டமாதிபதி இல்லாம இருக்கணும். லக்னத்துல நிறைய பேருக்கு அஷ்டமாதிபதி போய் போஷன் எடுத்திருக்கும். அது லக்னத்தை ஒரு மாதிரி நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸுக்கு தள்ளி விட்டுரும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா 12ஆம் அதிபதியும் லக்னத்துல இருக்கக்கூடாது, அதுவும் ஒரு விதி. 6 8 12 இந்த அதிபதி லக்னத்துல இல்லாம இருக்கிறது சிறப்பு. நீ எந்த லக்னமா வேணாலும் இருக்கலாம். சில பேருக்கு வந்து கும்ப லக்னமா இருக்கும், மகர லக்னமா இருக்கும். அவங்களுக்கு இயற்கை பவரான சனி பகவான் தான் லக்னாதிபதியா வருவாரு. இப்போ உங்களுடைய லக்னாதிபதி 1 4 7 10 1 5 9 இந்த இடங்கள்ல பாவ கிரகத்தால பார்க்கப்படாம இருக்கிறது சிறப்பு. பாவ கிரகம் நான் மீன் பண்றது அஷ்டமாதிபதி ரொம்ப முக்கியம். அஷ்டமாதிபதியோட சேர்க்கையோ பார்வையோ இருக்கக்கூடாது. அதே மாதிரி 12ஆம் அதிபதி பிளஸ் வந்து நம்ம 6ஆம் அதிபதி இந்த கிரகத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் கன்ஜெக்ஷன் பண்ணி பார்க்கணும். இந்த கிரகத்தால பார்க்கப்படுதா, இந்த கிரகத்தால நம்முடைய லக்னம் லக்னாதிபதி பாதிக்கப்படுதா, அதை நம்ம கொஞ்சம் அப்படியே மேலோட்டமா ரிசர்ச் பண்ணும்போது நமக்கு அது புலப்படும். இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல். லக்னம் லக்னாதிபதி சுபத்துவ நிலையில இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு வந்து தெளிவான மைண்ட் செட் கிடைக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஸ்தானம் 3ஆம் இடம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம் சொல்லுவோம். இந்த 3ஆம் இடம் சுபத்துவ நிலையில இருக்கணும். உடைய லக்னப்படி எண்ணும் போது உங்களுக்கு எந்த இடம் 3ஆம் இடமா வருதோ அந்த அதிபதி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த அதிபதி 6 8 12ல மறைஞ்சாலே சிறப்பு தான். 3ஆம் அதிபதி 6 8 12ல மறைஞ்சிட்டாலே சிறப்பு தான். திடீர் விபரீத ராஜயோகத்தை அதை ஆக்டிவேட் பண்ணிடும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல சுப கிரகத்துடைய பார்வை இருக்குனாக்கா உங்களுடைய முயற்சி நல்லா இருக்குன்னு அர்த்தம். உடைய முயற்சி நல்லா ஒரு பிரைட்டா இருக்குன்னு அர்த்தம், நல்லா ட்ரை பண்றீங்கன்னு அர்த்தம். எனவே 3ஆம் இடத்தை அடுத்து நம்ம ரிசர்ச் பண்ணும். அடுத்தது நம்ம முக்கியமா பார்க்கிறது 5ஆம் இடம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம், ஒரு பிறவியை கணிக்கக்கூடிய இடம். அதுதான் பூர்வ புண்ணியத்தை வச்சு இந்த ஜென்மத்துல உங்களுக்கு என்ன பொசிஷன் கிடைக்கும், உங்களுடைய வலிமை என்ன, அதை வந்து இந்த 5ஆம் இடம் இன்டிமேஷன் பண்ணும். 5ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். நான் நிறைய ஜாதகம் பார்த்திருக்கேன். 5ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்தாலும் ராகு கேது சனி இப்படி எந்த கிரகம் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கான ஆக்டிவேஷனை கொடுக்கும். சுபத்துவ நிலையில இருக்கும் பட்சத்துல உயர் பதவியில போய் அமர்றதுக்கான யோகத்தை அது கொடுக்கும். அதுதான் நீங்க முக்கியமா இங்க நீங்க வாட்ச் பண்ணும். ஆகவே 1 3 5 இந்த இடத்தை நம்ம மெயினா ரிசர்ச் பண்ணும். அதற்கு அடுத்தபடியாக 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். உங்களுடைய லக்கு, உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ஒரு குறைந்த முயற்சியிலே கிடைக்குதுன்னா அதுக்கு வந்து 9ஆம் இடம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு அர்த்தம். 9ஆம் இடம் தான் பாக்கியத்தை குறிக்கும். உங்களுடைய முயற்சிக்கான வெற்றி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய 9ஆம் இடம் உறுதிப்படுத்தும். ஆகவே இந்த 9ஆம் இடம் பலமா இருக்கிறவங்களுக்கு குறைந்த முயற்சியிலேயே வந்து பார்த்தோன்னா இந்த கவர்மெண்ட் ஜாப்ல நல்ல சக்சஸ் ரேட் கிடைச்சிடும். அந்த 9ஆம் இடத்துக்கு அடுத்தது நம்ம பார்க்கிறது ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடம். ரொம்ப முக்கியம். நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல போனா ஜீவனஸ்தானம் உங்களுக்கு வலிமையா இருக்கணும். லக்னம் லக்னாதிபதி பிளஸ் ஜீவனஸ்தானம் இது ரெண்டும் வலிமையா இருந்தாலே போதும். மினிமம் கவர்மெண்ட் ஜாப்ல போறதுக்கான தகுதி உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்குன்னு அர்த்தம். 3ஆம் இடம் இருந்துச்சுன்னா முயற்சி நல்லா இருக்குன்னு அர்த்தம். 5ஆம் இடம் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு அதிகாரமான பதவிக்கு போக போறீங்கன்னு அர்த்தம். 9ஆம் இடம் இருக்குன்னா குறைந்த முயற்சியிலே உங்களால அதை அச்சீவ் பண்ண முடியும்னு அர்த்தம். அதே மாதிரி ஜீவனஸ்தானம் வலிமையா இருக்குன்னா எப்படியும் கவர்மெண்ட் ஜாப்ல போயிடுவீங்கன்னு அர்த்தம். டிலே ஆனாலும் கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பீங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த ஜீவனாதிபதி எந்த கிரகத்தோட கனெக்ட் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கணும். அஷ்டமாதிபதியோட முக்கியமா கனெக்ட் பண்ண கூடாது, 6ஆம் அதிபதியோட கனெக்ட் பண்ண கூடாது, 12ஆம் அதிபதியோட கனெக்ட் பண்ண கூடாது. இந்த கிரகத்துடைய சேர்க்கையோ பார்வையோ இல்லாம இருக்கிறது சுபத்துவம். அதே மாதிரி இயற்கை பவரான சனி பார்வையில இருக்கக்கூடாது. ஜீவனஸ்தானம் சனி பார்வையில் இல்லாம இருக்கணும். சில பேருக்கு சனி பகவானே ஜீவனாதிபதியா வருவாரு, அவங்களுக்கு அது சுபத்துவமான பலன்களை கொடுக்கும். ஆனா மற்ற லக்னத்துக்கு நம்ம வந்து சனி பார்வையில ஜீவனாதிபதி இல்லாம இருக்கணும், அதை நம்ம முக்கியமா பார்க்கணும். அதே மாதிரி ராகு கேதுவோட ஜீவனாதிபதி இணையக்கூடாது.
இணையக்கூடாது. அப்படி இணைந்தா அது குழப்பம்னு அர்த்தம். அதை நம்ம கொஞ்சம் மெயினா ரிசர்ச் பண்ணும். இந்த ஜீவனஸ்தானத்துல பாவகிரகங்கள் இருக்கலாம். 10ல் ஒரு பாவி இருப்பது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஜீவனஸ்தானத்துல எந்த பாவகிரகம் வேணாலும் இருக்கலாம், அது சுப பலன்களே தரும். ஆனா ஜீவனாதிபதி பாவகிரகங்களோட இணையக்கூடாது. சோ அந்த ஒரு விதியை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். உங்களுடைய ஜாதகத்துல ஜீவனாதிபதி யாருன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. உங்களுடைய லக்னத்தில இருந்து எண்ணி பாத்தீங்கன்னா 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், 10ஆம் இடத்து அதிபதி யாருன்னு பாருங்க. அந்த அதிபதி எந்த பாவகிரகத்தோடையாச்சும் கணக்குல இருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி இந்த ஜீவனாதிபதி எங்க இருந்தா சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜீவனாதிபதி லக்னத்துல இருக்கலாம், அடுத்து 2ஆம் இடத்துல இருக்கலாம், அடுத்து நம்முடைய முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடத்துல இருக்கலாம். 3ஆம் இடத்துல ஜீவனாதிபதி இருந்தா மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிடுவாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி 4th ஹவுஸ்ல இருக்கலாம். கேந்திர ஸ்தானம் ஜீவனத்துக்கு சப்தம ஸ்தானமான 4ஆம் இடத்துல ஜீவனாதிபதி இருக்கலாம். 4ஆம் இடத்துல அமர்ந்து ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்தை பார்ப்பாரு. உறுதியாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அந்த கிரகம் நீச்சம் ஆகிருக்க கூடாது, பகை வீட்டுல இல்லாம இருக்கணும். நீச்சம் ஆயிருந்தா அந்த கிரகம் தன்னுடைய பலத்தை இழக்குதுன்னு அர்த்தம். அதுல நீச்சமா இருக்கா அப்படிங்கறத ஒரு வாட்டி ரிசர்ச் பண்ணும். நீச்சம் இல்லாம இருக்கணும். நீச்சம் இல்லாம இந்த கேந்திர ஸ்தானத்துல இருக்கும்போது சுப பலன்கள் கிடைக்கும். அப்படியே அந்த கிரகம் நீச்சம் ஆயிருக்குனாக்கா அது முறையான நீச்ச பங்கத்தை அடைந்திருக்க வேண்டும். அப்படி முறையான நீச்ச பங்கத்தை அடைஞ்சிட்டுனாக்கா உச்சபட்சமான பதவிக்கு போறதுக்கான தகுதி உடைய ஜாதகம் அப்படிங்கிறது உறுதி. 1, 2, 3, 4 இந்த இடங்கள்ல இருக்கலாம். 5ஆம் இடம் இன்னும் விசேஷம். திரிகோண ஸ்தானத்துல ஜீவனாதிபதி இருக்கிறது இன்னும் விசேஷம். 6ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகக்கூடாது. 6ஆம் இடத்துல ஜீவனாதிபதி போய் அமர்ந்துட்டாலே போராட்டத்திற்கு பிறகு உத்தியோகத்துல ஒரு நிறைவு அப்படிங்கிறது அர்த்தமாகும். நிறைய போராட்டத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு வேலையே கிடைக்கும். நிறைய குழப்பம் வந்துகிட்டே இருக்கும், பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், தடை வந்துகிட்டே இருக்கும்னு அர்த்தம். ஆனா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஆனா போராட்டத்திற்கு பிறகு, கடுமையான போராட்டத்திற்கு பிறகு, மன உளைச்சலை அதிகமா அனுபவிச்சதுக்கு பிறகு அந்த வேலை கிடைக்கும். 6ஆம் இடத்துல உங்களுடைய ஜீவனாதிபதி பாவகிரகமாக இருந்து அந்த 6ஆம் இடத்தை போய் கனெக்ட் பண்ணும்போது நல்ல பலன்களை செய்யும். அதுவே சுபகிரகமா இருந்து 6ஆம் இடத்தை கனெக்ட் பண்ணும்போது அது பெரிய போராட்டத்தை கொடுக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அடுத்தது 7ஆம் இடம். 7ஆம் இடம் கேந்திர ஸ்தானத்துல இருக்கலாம். திருமணத்திற்கு பிறகு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புக்கு வரும். திருமணத்திற்கு பிறகு ஒரு நிரந்தரமான உத்தியோகம் அமையும் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு கொண்டு வந்துடும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு எடுத்துட்டு வந்துடும். அடுத்தது நம்ம பாக்குறது அஷ்டமம். அஷ்டமத்துல ஜீவனாதிபதி இருக்கவே கூடாது. அஷ்டமத்துல ஜீவனாதிபதி இருந்தா அது உங்களுக்கு நிரந்தரம் இல்லாத உத்தியோகத்தை அது காமிக்குதுன்னு அர்த்தம். உத்தியோகத்துல ஒரு தன்னிறைவு அடைய முடியலன்னு அர்த்தம். அது கொஞ்சம் மோசமான அமைப்பு. அதனால அஷ்டமத்துல அந்த ஜீவனாதிபதி இல்லாம இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது 9ஆம் இடம். ஜீவனாதிபதி 9ல இருக்கிறது ரொம்ப உன்னதமான அமைப்பு. கர்மாதிபதி தர்மஸ்தானத்திலேயோ தர்மாதிபதி கர்மஸ்தானத்திலேயோ பரிவர்த்தனை அமைந்திருந்தா இன்னொரு சிறப்பு. அதே மாதிரி தர்ம கர்மாதிபதி ரெண்டும் இணைந்து இருக்கிறது இன்னொரு சிறப்பு. உங்களுடைய ஜாதகத்துல 9, 10க்குரிய ஒரு கிரகம் இணைந்திருந்தா உங்களுக்கு உறுதியா கவர்மெண்ட் ஜாப்னு நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி 9, 10க்குரிய ஒரு கிரகம் சப்தம பார்வையில பார்த்து கொள்ளும் போது உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் உறுதின்னு எடுத்துக்கலாம். 9, 10ஆம் இடம் கனெக்ஷன்ல இருந்துச்சுனாலே அது உங்களுக்கு ஒரு ஆக்டிவேஷன் கிரியேட் பண்ணிடும். கவர்மெண்ட் ஜாபுக்கு போறதுக்கான ஆக்டிவேஷனை கிரியேட் பண்ணிடும். அதே மாதிரி ஜீவனாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கலாம். அதுவும் ரொம்ப உன்னதமான அமைப்பு தான். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. அது அவ்வளவா சிறப்பு இல்ல. முயற்சிகள் மிக மிக குறைவுன்னு அர்த்தம். ஜீவனாதிபதி 12க்கு போயிட்டாக்கா முயற்சிகள் ரொம்ப குறைவா இருக்குன்னு அர்த்தம். அந்த எண்ணம் வரல, அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுங்கிற எண்ணம் ஆக்டிவேட் ஆகல அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு அது எடுத்துட்டு வந்துரும். 1, 3, 5, 9 ஜீவனம் இந்த இடங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்கள். இந்த இடங்கள்லாம் ஒரு நல்ல நிலையில இருக்கும் பட்சத்துல கவர்மெண்ட் ஜாப் உறுதியா கிடைக்கும். குறைந்தபட்சம் இதுல ஒரு 2, 3 இடங்கள் உங்களுக்கு ஃபேவரா இருந்தாலே கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும்னு அர்த்தம். ஏன்னா எல்லா இடமும் எல்லாருக்கும் சிறப்பா இருக்காது. அதே மாதிரி இன்னொரு பொது விதி என்னன்னாக்கா சூரியன் புதன் இணைவு, புதன் ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம். இந்த புதன் ஆதித்ய யோகம் இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுங்கிற எண்ணம் வந்துடும். யாருக்கெல்லாம் சூரியன் புதன் இணைந்து இருக்கோ உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல அவங்களுக்கு ஒரு 90% பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுங்கிற எண்ணம் டெஃபினட்டா வந்துடும். அது ஆரம்பத்திலேயே வரலாம் அல்லது மத்தியம பகுதிக்கு பிறகு வரலாம். இந்த புதன் ஆதித்ய யோகம் எங்க இருக்கிறது சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது லக்னத்துல சூரியன் புதன் இணைவு இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா கவர்மெண்ட் ஜாப்னு அர்த்தம். டெஃபினட்டா அது உறுதியா கிடைச்சிடும். அடுத்தது 2ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு இருக்கிறது உத்தமம். அதுவுமே ஓரளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுத்துரும். 4ஆம் இடம் இன்னும் சிறப்பு. 4ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைந்து இருக்குனாக்கா அவங்களுக்கு டெஃபினட்டா கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும். அந்த தசா புக்தி ஆக்டிவேட் ஆகும்போது உங்களுக்கு டெஃபினட்டா அந்த வேலை கிடைச்சிரும். அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது அஷ்டமம். இந்த ஒரு இடத்துல மட்டும் அஷ்டமத்துல சூரியன் புதன் இணைஞ்சதுனாக்கா அது கவர்மெண்ட் ஜாபுக்கான உறுதியை 100% கொடுத்துரும். ஏன்னா மற்ற இடத்தை காட்டிலும் சூரியன் புதன் இணைவு அஷ்டமத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. எக்ஸலண்டா வேலை செய்யும். அஷ்டமத்துல தனித்த புதனோ தனித்த சூரியனோ இருக்கிறது
உத்தமம் கிடையாது. ஆனா 2 கிரகமும் இணைந்து இருந்துச்சுன்னா புதனாதித்ய யோகமா வேலை செய்யும். அஷ்டமத்துல சூரியன் புதன் இருக்கிறவங்க நல்லா படிப்பாளியா இருப்பாங்க, நிறைய பட்டங்களை வாங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நீங்க ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய ஜாதகத்துல சூரியன் புதன் இருந்துருச்சுன்னா நீங்க நல்ல படிப்பாளி, நல்ல யோசனை உடைய ஒரு மனிதர், ஆராய்ச்சி மனப்பான்மை அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்கன்னா முடிக்கிற வரைக்கும் அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. அது அஷ்டம சூரிய புதனுக்கு அந்த சிறப்பு உண்டு. அதனால அஷ்டமத்துல சூரியன் புதன் இணைந்து இருக்கிற நிலையில அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் உறுதியா கிடைக்கும். அந்த தசா புக்தி ஆக்டிவேட் ஆகுற பட்சத்துல டெஃபினட்டா அந்த வேலை உறுதியா கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இது எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமான விதி, சிம்மம் சிம்மாதிபதி வலுக்க வேண்டும். சிம்மம் சிம்மாதிபதி நல்ல நிலையில இருக்கணும். இது எல்லா ராசிக்கும் கிடையாது, எல்லா லக்னத்துக்கும் கிடையாது. கும்பம் மகரத்தை தவிர மற்ற லக்னத்துக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த சிம்மம் சிம்மாதிபதி வலுத்த நிலையில இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அது கவர்மெண்ட் வேலையை உறுதிப்படுத்தும். ஏன்னா அரச கிரகமே சூரியன் தான். எல்லா விதியும் நம்ம புகுத்தி பார்த்துட்டு ஃபைனலா சூரியன் சந்திரனுக்கு வந்துடும். சூரியன் அல்லது சந்திரன் இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு கிரகம் உங்களுக்கு நல்ல நிலையில இருக்கிற பட்சத்துல கவர்மெண்ட் ஜாப் உறுதியா கிடைக்கும். ஏன்னா அந்த 2 கிரகம் தான் அரச கிரகம், அரசுல பணிபுரிய வேண்டும். அந்த 2 கிரகத்துடைய அனுகிரகம் நிச்சயமா தேவைப்படும். அல்ல ஃபைனல் விதியா அந்த சிம்மம் சிம்மாதிபதி வலுக்கணும். இதுவும் ஒரு முக்கியமான அமைப்பு. அதே மாதிரி யோக வைசா பார்க்கும்போது தர்ம கர்மாதிபதி யோகம் உள்ளவங்க உச்சபட்சமான பதவிக்கு போயிடுவாங்க. குரு சிவராஜ யோகம் உள்ளவங்க உச்சபட்சமான பதவிக்கு போயிடுவாங்க. பௌர்ணமி யோகத்துல பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்புல இருக்கிறவங்க நல்ல ஒரு உச்சபட்சமான பதவிக்கு போயிடுவாங்க. அதாவது சூரியனுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும். அந்த அமைப்புல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா உயர் பதவிக்கு தான் மேக்சிமம் ஆசைப்படுவாங்க. அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது பார்த்தோம்னா சசயோகம் அம்சயோகம், பஞ்சமகா புருஷ யோகத்துல வரக்கூடிய மிக முக்கியமான யோகம் சசயோகம் அம்சயோகம். அதே மாதிரி பத்திர யோகம். இந்த யோகம்லாம் இருக்கிறவங்க பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்ல பிரபலமான ஒரு உத்தியோகத்துக்கு போயிடுவாங்க, நல்ல ஒரு உச்சபட்சமான உத்தியோகத்துக்கு போயிடுவாங்க. அது சப்ஜெக்ட் உங்களுடைய ஜனனகால ஜாதகம் பிளஸ் தசா புக்தி அந்தரம் இதை கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்கணும். இந்த ஜாதகம் இந்த அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குன்னா அது உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஜாபை உறுதிப்படுத்துது. இதுல உள்ள எல்லாமே இருக்கணும்னு அவசியம் இல்ல, ஒரு மினிமம் மேக்ஸிமம் ஆஃப் ரூல் உங்களுக்கு ஒத்து வருதுங்கிற பட்சத்துல நிச்சயமா கவர்மெண்ட் ஜாப்ல நல்ல செய்திகள் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு என்ன பிளானட் வலுக்குதோ அது சம்பந்தமான ஆதிக்கத்துல தான் இங்க வேலை கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சூரியன் வலுத்தாக்கா அதிகாரம் மிக்க பதவின்னு அர்த்தம். நீங்க கீழ்நிலையில இருந்தாலும் சரி மேல்நிலையில இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விதத்துல அதிகாரமான பதவியில தான் இருப்பீங்க. உங்களுக்கு கீழே ஒரு 4 பேர் வேலை வைப்பாங்க. அது சூரியன் வலுத்த ஜாதகம். சூரியன் ஆட்சி உச்ச நிலையில இருக்கிற பட்சத்துல அந்த உச்சபட்சமான பதவி அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது சந்திரன் வலுத்தவர்கள் பார்த்தோன்னா இவர்களும் மேக்சிமம் அதிகாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல தான் ஈடுபடுவாங்க. அதிகாரம் சார்ந்த துறைக்குள்ளதான் மேக்சிமம் இவங்க புகுருவாங்க. இதுவும் ஒரு சூட்சமம். அடுத்து செவ்வாய் வலுத்த ஜாதகமா இருக்குனாக்கா அவங்க யூனிஃபார்ம்டு சர்வீஸ் தான் அதிகமா முயற்சி பண்ணுவாங்க. அது அந்த யூனிஃபார்ம்டு சர்வீஸ்க்குள்ள தான் போவேன்னு ஒத்த காலில் நினைப்பாங்க. குறிப்பா காவல்துறை, ஆர்மி சம்பந்தப்பட்ட விஷயம், ராணுவத்துறை அது சம்பந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி ரயில்வே துறை சார்ந்த விஷயம், இதெல்லாம் செவ்வாயுடைய ஆதிக்கத்துல வரும். ஸ்டேட்டோ சென்ட்ரலோ செவ்வாய் வலுத்தவர்கள் அதுலயும் ஆட்சி உச்சமா இருக்கிறவங்க பார்த்தோன்னா இந்த யூனிஃபார்ம்டு சர்வீஸ்ல ஆர்டர் போடுற இடத்துல இருப்பாங்க. சோ அது ஒரு சூட்சமமான அமைப்பு. அடுத்த புதன் வலுத்தவர்களை பார்த்தோன்னா எழுத்துத்துறை, பத்திரத்துறை, இந்த பத்திரம் பதிவு பண்ற துறை, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அதிகமா எங்க யூஸ் பண்ணுவாங்களோ அந்த இடத்துல புதன் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் போய் வேலையில போய் ஜாயின் பண்ணுவாங்க. அது சார்ந்த துறைகள்ல இவங்க முயற்சி பண்ணும்போது டெஃபினட்டா இவங்களுக்கு அந்த வேலை பலிதமாகும். அடுத்தது நம்ம பாக்குறது குரு. குரு பார்த்தோம்னா போதனை, மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்றது, அதே மாதிரி ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறது, மற்றவர்களால மதிக்கப்படக்கூடிய பதவியில் இருக்கிறது, அதெல்லாம் குரு கொடுக்கிறது. முக்கியமா ஆசிரியர் துறை அது குரு தான். ஒரு மாணவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வைக்கிற துறை ஆசிரியர் துறை. அது குருவால மட்டும்தான் முடியும். குரு வலுத்தவர்கள் பார்த்தோம்னா குரு 2, 10 இந்த இடங்களோட யாருக்கு கணக்கில் இருக்கோ அவங்க ஆசிரியர் துறையில இருப்பாங்க, அவங்க டீச்சிங் ஃபீல்ட்ல இருப்பாங்க. அது ஒரு முக்கியமான சூட்சமம். அடுத்த சனி வலுத்தவர்கள் பார்த்தோம்னா நீதித்துறையில உச்சபட்சமான நிலையில இருப்பாங்க. அதே மாதிரி வக்கீல் துறையில பிரபலம் அடைவாங்க, நல்ல பேச்சு வன்மை இருக்கும். கீழ்நிலை பணியாளர் அது சனி கொடுக்கிறது. இந்த அசிஸ்டன்ட் லெவல்ல இருக்கிறது. இந்த குரூப் 4 எக்ஸாம்லாம் ட்ரை பண்றாங்களா அவங்க எல்லாம் சனி மேக்ஸிமம் வலுத்து இருக்கும். குரூப் 4ல கிளியர் பண்ணிட்டு குரூப் 4ல இந்த அசிஸ்டன்ட் லெவல்ல ஜாயின் பண்றவங்க எல்லாம் பார்த்தோம்னா சனி வலுத்தவர்களா இருப்பாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமா பாக்குறது ராகு. ராகு டோட்டலா டெக்னாலஜி, சிஸ்டம் ஒர்க், அந்த ஹேக்கிங், சூட்சமமான அந்த டிராக்கிங் சம்பந்தமான விஷயம். இந்த காவல்துறையிலேயே இன்னொரு செக்டார் இருக்கும், கம்யூனிகேஷன் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த துறை சார்ந்த விஷயம். அதுல இவங்க பிரபலம் அடைவாங்க. இப்படி ஒரு கிரகத்திற்கும் உடைய ஜனனகால ஜாதகத்துல எந்த கிரகம் வலுத்திருக்கோ அது சார்ந்த துறைகள்ல மேக்சிமம் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அது என்ன அப்படிங்கிறது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல எந்த கிரகம் வலுத்திருக்கோ அதை பொறுத்து அது மாறும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுக்கு
உங்களுக்கு யூனிஃபார்ம்டு சர்வீஸ்ல தான் போகணும்னு உங்களுக்கு மைண்ட் செட் இருக்கு, ஒரு போலீஸ் வேலைக்கு தான் போவேன், ஆர்மிக்கு தான் போவோம் அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் வலுத்திருக்குன்னு அர்த்தம். அது ஆட்சி உச்சமா இருந்துச்சுன்னா உச்சபட்சமான பதவி, மீடியம் லெவல்ல இருக்குன்னா ஏதாச்சும் ஒரு வேலைக்குள்ள போனா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும். இதுதான் பேசிக்கான சூட்சமம். இது இந்த விதிகள் வந்து பேசிக்கா உள்ள ஒரு விதிகள். இதை வந்து உங்களுடைய ஜாதகத்துல புகுத்தி உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கவர்மெண்ட் ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அந்த முயற்சிகள் எந்த அளவுக்கு பாசிபிளா இருக்கும், நீ எவ்வளவு எஃபோர்ட் போட்டாக்க அது வந்து உங்களுக்கு ஒரு கிரேட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுலாம் உங்க ஜாதக வலிமையை பொறுத்து அதை நம்ம சொல்லணும். இது பேசிக்கான ரூல். இந்த ரூலை நீ அப்ளை பண்ணி பாருங்க உங்களுடைய ஜாதகத்துல. அது மேக்ஸிமம் உங்களுக்கு ஒத்து வருதுன்னா நீங்க வந்து இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். அதுல நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது டெஃபினட்டா கிடைக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், எப்போது அந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், அரசு உத்தியோகம் எந்த வயதுல கிடைக்கும், எப்போது கிடைக்கும், இது சப்ஜெக்டும் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்தது மாறும். ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப இளமை பருவத்திலே உள்ள போயிடுவாங்க. கரெக்டா சூரிய தசை கிராஸ் ஆகும், சந்திர தசை கிராஸ் ஆகும், சந்திரன் சூரியன் வலுத்த நிலையில நல்ல நிலையில இருப்பாங்க. கரெக்டா அந்த காலேஜ் பருவத்தை முடிப்பாங்க, கல்லூரி பருவத்தை முடிச்ச வேகத்துக்கு அவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். அது வந்து அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கான குடிப்பினை உள்ள ஜாதகம்னு அர்த்தம். சில பேர் ரொம்ப நாளா முயற்சி பண்ணுவாங்க, வயசு ரொம்ப ஒரு 30 35 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும், வேலை கிடைக்காது, ஆனா லேட்டா கிடைக்கும். அது அந்த தசா புக்தி எப்ப ஆக்டிவேட் ஆகுதோ அப்பதான் உங்களுக்கு அந்த வேலைன்னு அர்த்தம். இவ்வளவு யோகம் இருக்கிறது நல்லது சிறப்பு, ஆனா அந்த யோகத்தை ஆக்டிவேட் பண்ற தசா புக்தி வருதா அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமா கால்குலேட் பண்ணணும். அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல யோக தசை நடக்கணும். முக்கியமா லக்னாதிபதி ஜீவனாதிபதி தசை நடக்குதுன்னா அந்த தசா புத்தி முடியறதுக்குள்ளே உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். அதே மாதிரி முயற்சி ஸ்தானாதிபதி 3ஆம் அதிபதியுடைய தசை நடக்குதுன்னா அது உங்களுக்கு வெற்றியை பெற்று கொடுக்கும். 6ஆம் அதிபதி தசை நடக்குதுன்னா பல போராட்டத்துக்கு பிறகு ஒரு வெற்றி அப்படிங்கிறது ஒரு சூட்சமம். சப்ஜெக்டும் அந்த அதிபதிகள் எந்த நிலையில இருக்காங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். நான் இது பேசிக்கா சொல்றேன், பேசிக் ரூல் மட்டும் சொல்றேன். அதே மாதிரி பாகியாதிபதி யோகாதிபதி தசை நடக்குதுன்னா அது உங்களுக்கு வேலையை உறுதிப்படுத்தி கொடுக்கும். இப்படி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இந்த தசா புக்தி ரொம்ப முக்கியமான ரோலை பிளே பண்ணும். ஜாதகப்படி உங்களுக்கு குடுப்பினை இருக்குன்னா அது எப்போ கிடைக்குங்கிறத தசா புக்தி அந்தரம் தான் உறுதிப்படுத்தும். சப்ஜெக்ட் இதோட நீங்க கோச்சாரத்தையும் கனெக்ட் பண்ணணும். ஒரு சிலர் வந்து 7.5 சனியில போய் மாட்டிப்பாங்க. 7.5 சனியில மாட்டிக்கிட்டாங்கன்னா அது எப்படி மைண்ட் செட் எடுத்துட்டு போகும்னா 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் எப்படி எடுத்துட்டு போகும்னாக்கா எண்ணம் இருக்கும், ஆனா அதுக்கு உடம்பு நம்மளுடைய மனசு ஒத்துழைப்பு கொடுக்காது, ட்ராக் மாறிக்கிட்டே இருக்கும், ஏதாச்சும் ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் அந்த 7.5 அஷ்டம சனி சோதிக்கும். நல்லா தசாபுக்தி நடக்கணும், கோச்சாரம் ஓரளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், பிளஸ் வந்து நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்துல அந்த குடிப்பினை இருக்கணும். இது மூணும் எப்போ ஒத்து வருதோ அப்போ அவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா இப்போ இந்த போட்டி உலகத்துல நிறைய பேர் இதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறது இல்ல. எவ்வளவு நாலேஜ் வச்சிருக்கோங்கிறதும் மேட்டர் இல்ல. ஏன்னா நிறைய பேரை பார்த்திருக்கோம், நிறைய நாலேஜ் இருக்கும், ஆனா யூஸ் இல்லாம இருக்கும். அந்த டைத்துல அவங்களுக்கு என்ன தோணுது என்னன்னு புரியாது. இந்த எக்ஸாம் டைம் பீரியட்ல அந்த 3 மணி நேரம் தான் அவங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்தும். அந்த 3 மணி நேரம் உங்க மூளை ஷார்ப்பா வேலை செய்யுமா, படிச்சதை உங்களால அங்க புகுத்த முடியுதா, அதுதான் மேட்ரு. ஆனா அது எல்லாராலையும் பண்ண முடியறது இல்ல. எவ்வளவு நாலேஜ் இருந்தாலும் அவங்க வந்து இந்த தசா புக்தி அந்தரம் சரியில்லாத பட்சத்துல அவங்க தோத்துதான் போறாங்க. இது மேக்சிமம் பார்த்த அனுபவ ரீதியான உண்மை. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்ல ஜாதகப்படி, தசா புக்தி அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல, அதை கிடைக்க வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ரெமெடிஸ் இருக்கா, ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு சில ரெமெடிஸ் இருக்கு. அது வந்து நம்மளுடைய பிரார்த்தனை, அது ஒண்ணு மட்டும்தான். நம்மளுடைய மைண்ட் டிஸ்ட்ராக்ட் பண்ண விடாம மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி காலையில பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து உங்களுடைய அந்த மூளையை வந்து ஷார்பன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மைண்டை வந்து உங்களுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வரணும். அது முக்கியமான ஒரு முதல் ரெமெடி. அடுத்தது எந்த கிரகத்துடைய அனுகிரகம் இல்லையோ அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த கிரக வீச்சு, அந்த கதிர்வீச்சை நீங்க உள்வாங்கணும். இப்ப சூரியனுடைய ஆதிக்கம் இல்லைன்னா, சூரியனுடைய ஆதிக்கம் ரொம்ப குறைவா இருக்கு, சூரியனுடைய ஜாதகத்துல சப்போர்ட்டபிளா இல்ல அப்படின்னாக்கா சூரியனார் கோவில் கும்பகோணத்துல இருக்கு, அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்க போயிட்டு ஜஸ்ட் நீங்க விளக்கு போட்டாலும் சரி, இல்ல கோவிலை சுத்தி வந்தாலும் சரி, வணங்கினாலும் சரி, அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு 3 மணி நேரம் அப்படியே அமைதியா உட்காந்துடணும். அந்த கதிர்வீச்சு உங்க மேல வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்சர்வ் ஆகும். அது ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும். அந்த இடத்துல அமைதியா உங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு 3 மணி நேரம் அமர்ந்துடணும். இதே மாதிரி 7 வாரம் போயிட்டு வரணும். 7 வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம போயிட்டு வரணும். இப்படி வந்து ஒரு கிரகத்துக்கும் ஒரு ரெமெடி இருக்கு. அதை நம்ம ப்ராப்பரா பண்ணும்போது அது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. குடுப்பினை இல்லைனாலும் அது ஏதோ ஒரு அளவுக்கு மேட்ச் பண்ணி எடுத்துட்டு வரும். ஒரு ஆவரேஜான லெவல்ல இருக்கு, இப்படியா அப்படியான்னு தெரியல அப்படின்னாக்கா அது டெஃபினட்டா அது தேத முடியும். இந்த ஜாதகத்தை வந்து டெஃபினட்டா கவர்மெண்ட் ஜாபுக்கு புஷ் பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்மளுடைய பிரார்த்தனை மட்டும்தான். உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய வலிமை இல்ல, கிரக அனுகிரகம் இல்லையோ அந்த கோவிலுக்கு போயிட்டு ஒரு 3 மணி நேரம் அந்த இடத்துல 7 வாரம் நம்ம அமர்ந்து பிரார்த்தனை செய்யற பட்சத்துல அந்த கதிர்வீச்சு நமக்கு கிடைக்கும். அது நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணி நம்முடைய முயற்சியை இன்னும் அதிகப்படுத்தும், நம்முடைய மைண்டை இன்னும் ஷார்பன் பண்ணும். அது அதுல இருக்கிற சூட்சமம். இது ஜஸ்ட் உங்களுடைய டைத்தை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணா போதும். நீ எந்த செலவும் பண்ண வேணாம். பரிகாரம் பண்ற அது பண்றன்னு யாருக்கும் பணத்தை கொடுத்து ஏமாற வேணாம். இந்த பரிகாரம் பண்ற அந்த இதெல்லாம் வந்து ஒரு ஏமாத்த வேலை தான். உங்க மைண்டை வந்து டைவர்ட் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான். இதை நம்ம சிம்பிளா பண்ணி அதை கரெக்டா பிராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு அது நல்ல ஒரு ரிசல்ட்டை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுக்கு உங்களுடைய கர்ம வினை வந்து இடம் கொடுக்கணும். குடிப்பினை இல்லைனாக்கா அந்த விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் கூட வராது. இந்த இடத்துக்கு
போகணும் அப்படிங்கிற எண்ணம் கூட வராது. அதனால அதுக்கு உங்களுடைய கர்ம வினை இடம் கொடுக்கணும். இதெல்லாம் இதுல உள்ள சூட்சமம். எனவே இந்த பதிவு உங்களுக்கு குறைந்தபட்சமாச்சும் ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை கிரியேட் பண்ணி போடலாமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் உங்களுக்கு எந்த டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது சம்பந்தமா நாங்க என்னுடைய அனுபவத்தையும் இன்னும் மேலும் உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத ரிசர்ச் பண்றதுக்கு இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல GOV அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு மற்ற விவரங்களை செலுத்துவாங்க. அது உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்துல உங்களுடைய பர்சனல் டீடைல கொடுங்க. நாங்க கம்ப்ளீட்டா ரிசர்ச் பண்ணி எவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, சோ இதை நம்ம பிளஸ்ஸா மாத்துறதுக்கு என்ன ரெமெடி பண்ணலாம், என்ன ரெமெடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நாங்க டீடைலா டெப்தா ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு ஆடியோ ஃபார்மேட்ல உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே சென்ட் பண்ணிடுவோம். சோ இந்த சர்வீஸ் தேவைப்படுறவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த நம்பருக்கு யாரும் கால் பண்ண வேண்டாம். இது என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட். வாட்ஸ்அப்ல உங்களுடைய சர்வீஸை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு GOV அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. டீம்ல இருந்து உங்களுக்கான விவரங்களை நாங்க சென்ட் பண்ணுவோம். சோ அது உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்துல உங்களுடைய பர்சனல் டீடைல கொடுங்க. அதை நாங்க டெப்தா ரிசர்ச் பண்ணி உங்களுக்கான ரிசல்ட்டை டீடைலா உங்களுக்கு கொடுத்துருவோம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.